வெல்கம் பேக் டு மாஸ் ஃபேமிலி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பெண்களுக்கு முகத்தில் முடி வளருது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. இந்த மாதிரி முடி வளருது நிறைய ஹெல்த் இஷ்யூஸால் இருக்கலாம். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கிறவங்க, இரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்க, அதே மாதிரி மேல் ஹார்மோன்ஸ் அதிகமாக சுரக்கிறனால தான் இந்த மாதிரி முடி வளருது. ஸோ இதை ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ஒரு ஃபேஸ் மாஸ்க் ரெடி பண்ணி இந்த ஹேர் க்ரோத்தை கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதற்கு தேவையான பொருள் ஒரு 2 கிளாஸ் பவுல் எடுத்துக்கோங்க, ஒரு ஸ்பூன், அதுக்கப்புறம் ஒரு 4-5 டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி முட்டை வெள்ளைக்கருவையும் மஞ்சக்கருவையும் தனித்தனியாக எடுக்க போகிறோம். முட்டையோட வெள்ளைக்கருவை தான் இப்போ நம்ம ஃபேஸ் மாஸ்கில் யூஸ் பண்ண போகிறோம். மஞ்சக்கரு அப்படியே எடுத்து வச்சுட்டு ஃபைனலாக அதையும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டுமே நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்கும் நம்ம ஸ்கின்னுக்கு. முட்டையோட வெள்ளைக்கருவில் நிறைய ப்ரோட்டீன்ஸ் அண்ட் என்சைம்ஸ் இருக்கிறதுனால இது நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஸ்கின்னில் இருக்கக்கூடிய தேவையில்லாத ஆக்னே, டார்க் ஸ்பாட்ஸ், அப்புறம் ஸ்கின்னை டைட்டன் பண்ணி தேவையில்லாத முடியெல்லாம் அகற்றதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ மஞ்சக்கருவும் வெள்ளைக்கருவும் தனித்தனியாக எடுத்தாச்சு. இப்போ முதல்ல நம்ம வெள்ளைக்கரு தான் உபயோகப்படுத்த போகிறோம். மஞ்சக்கரு எடுத்து வச்சுட்டு ஃபைனலாக அதையும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ வெள்ளைக்கரு ஒரு ஸ்பூன் எடுத்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எங்கெல்லாம் தேவையில்லாத முடி இருக்கோ, கை, கால், அப்புறம் முகத்தில், அதே மாதிரி உதட்டுக்கு மேலே எங்கெல்லாம் தேவையில்லாத முடி இருக்கோ நீங்கள் அங்கெல்லாம் இதை அப்ளை பண்ணிக்கலாம். நான் இதை கையில் அப்ளை பண்ணி காட்டுறேன். கையை நல்லா சோப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி க்ளீனாக வச்சுருக்கேன். அதே மாதிரி எங்கள் முகத்துலேயும் எந்த க்ரீமோ எதுவுமே அப்ளை பண்ணக்கூடாது. ஜஸ்ட் ஒரு சோப் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதை அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். முதல்ல இந்த மாதிரி ஒரு லேயர் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு டிஷ்யூ பேப்பர் அது மேலே ப்ளேஸ் பண்ணுங்கள். ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலேயும் இன்னும் கொஞ்சம் அப்ளை பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது இது நல்லா ஸ்கின்னோட ஒட்டி உங்கள் அன்வான்ட் ஹேர் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இந்த ஃபேஸ் மாஸ்க்கை முகத்தில் அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. மூக்கு, கண், வாய் இது மட்டும் அவாய்ட் பண்ணிவிட்டு மித்த இடத்துலலாம் இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் வச்சு அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு இதை நல்லா காய விடுங்க. ஒரு அரை மணி நேரம் காய விட்டிங்க அப்படின்னா நல்லா காஞ்சிரும். காஞ்சிட்ட பிறகு நீங்கள் முடி எந்த பக்கம் வளர்ச்சி இருக்கோ அதுக்கு ரிவர்ஸ் டைரெக்ஷனில் இந்த மாஸ்க்கை நீங்கள் ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணும்போது இந்த ஹேர் ஈஸியாக உங்களுக்கு ரிமூவ் ஆகும். இது நீங்கள் ஒரே தடவை பண்ணிங்க அப்படின்னா ரிசல்ட் கிடைக்காது. வாரத்தில் 2 தடவையாவது பண்ணணும். தொடர்ந்து பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஆனால் நீங்கள் ஒரு வாட்டி பண்ணும் போதே உங்களுக்கு அந்த ஸ்கின்னு டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். நல்லா பிரைட்டாக இருக்கும் அந்த ஸ்கின்னு. நான் இப்போ ரிமூவ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். எந்த அளவுக்கு என்னோடய கைக்கும் அதுக்கப்புறம் உள்ள ஸ்கின்னுக்கும் அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள். கை விரலோட கலரும் அதுக்கப்புறம் நான் அப்ளை பண்ண மாஸ்க்கு கிட்டே இருக்க கலரும் பார்த்திங்கன்னா தெரியும் டிஃப்ரென்ஸு. நல்ல வெள்ளை கலரில் நல்ல பிரைட் ஆகிடுச்சு ஸ்கின்னே பார்த்திங்கன்னா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து முட்டையோட மஞ்சக்கருவை அப்ளை பண்ண போகிறோம். முட்டையோட மஞ்சக்கருவில் ப்ரோட்டீன், வைட்டமின் ஏ, வைட்டமின் B2, வைட்டமின் B3, ஜிங்க் இதெல்லாமே இருக்கிறதுனால உங்கள் ஸ்கின்க்கு அது ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும். ஸ்கின்னோட ஏஜை ஸ்லோ டவுன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நம்ம ஸ்கின்னில் இருக்கக்கூடிய ஆக்னே, பிம்பிள்ஸ் இதெல்லாமே அவாய்ட் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கின்னை எப்போவுமே ஹைட்ரேட்டாக வச்சுருக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது மட்டும் இல்லைங்க, உங்கள் ஸ்கின்னில் இச்சினஸ் இருக்குது, ஒரு மாதிரி அரிப்பு இருக்குது, ட்ரை ஆகிடுது சீக்கிரமாகவே ஸ்கின்னு, அந்த மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த முட்டையோட மஞ்சக்கரு ரொம்பவே ஒரு சூப்பர் ரெமெடி. இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் டிஷ்யூ எல்லாம் பில்ட் பண்ணுறதுக்கும் உங்கள் ஸ்கின்னோட எலாஸ்டிசிட்டி நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பேக்கை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு 15 to 20 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ண பிறகு இந்த டிஃப்ரென்ஸ் உங்களால் கண்கூட பார்க்க முடியும். உங்கள் ஸ்கின் கலரே நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்கும். அதே மாதிரி தேவையில்லாத முடியெல்லாம் அகன்றிருக்கிறது உங்களால் பார்க்க முடியும். ஸோ கண்டினியூஸாக இந்த வாரத்தில் 2 தடவை இல்லை 3 தடவை பயன்படுத்துங்க. பயன்படுத்தும் போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி நிறைய ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ்க்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர். பை.